அட என்னையா இது நேற்று லக்னோ குஜராத்துக்கு ஆப்படிச்ச மாதிரி இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்சிபிக்கு ஆப்படிச்சிருவாங்க போலயே. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் நல்லா ஆரம்பிச்சாங்க. இதுல அபிஷேக் சர்மா நான் சிக்ஸா அடிச்சு பட்டைய கலப்பேன்னு சொல்லி சிக்ஸ் எல்லாம் அடிச்சு கார் கண்ணாடி வேற உடச்சு விட்டாரு. 4 ஓவர்ல 56 ரன் வந்து எடுத்தாங்க. என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமா? வழக்கம் போல எஸ்ஆர்ஹெச் வந்து பவர் பிளேல நொறுக்கி தள்ளிடுவாங்களோ அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்பதான் நிகிடி இருந்துகிட்டு நான் விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு அபிஷேக் சர்மாவோட விக்கெட் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல அபிஷேக் சர்மா கிளம்பணும் நானும் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஹெட் அவுட் ஆயிட்டாருங்க. 2 விக்கெட் போயிடுச்சு. இதுதான் எஸ்ஆர்ஹெச்சோட இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு. இனிமேல் யார் விளையாட போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இசான் கிசானு, எப்பா இன்னைக்கு ஆன்டி கிளைமேக்ஸா, நான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன், நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மனுஷன் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தாருங்க. சும்மா 6-4 சொல்லிட்டு விளாசி தள்ளினாரு. அவர் கூட கிளாஸின் அனிகேத் வர்மா 2 பேருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்து அவங்க 2 பேரும் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் நல்ல இன்னிங்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒமாரியா ஷெப்பர்ட் இருந்துக்கிட்டு பேட்ஸ்மேன் என்ன நல்ல இன்னிங்ஸ் கொடுக்குறது, நான் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு அவர் வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்து விட்டாருங்க. ஆனால் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இசான் கிசானு நான் இருக்கேன்ப்பா, நான் ஒன் மேன் ஆர்மியாக இருந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து இன்னைக்கு பேட்டிங்கில் அசத்தி விட்டாருங்க. இதனால இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் 20 ஓவர் முடிவில் 231 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்குன்னா இதுக்கு காரணம் இசான் கிசானோட அதிரடி தாங்க. ஏன்னா மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அவுட் ஆனாலும் நான் கடைசி வரைக்கும் நின்று பட்டைய கலப்பேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்து போட்டாரு. ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணுறது ஆர்சிபிக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா லக்னோவில் வேற இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதனால வந்து இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேயில் விக்கெட்டை விட்டு கொடுக்காம அதிரடியாக விளாண்டா மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். இல்லைன்னா போன மேட்ச்ல எப்படி குஜராத் தோத்தாங்களோ அதே மாதிரி ஆர்சிபி வந்து தோத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.